ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங்கை பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைக் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லாங் டேர்ம் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி ஆப்னாலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம 3 வகையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அடுத்து வேல்யூ ஆடட், அடுத்து அப்ரிஷியேஷன். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி 3 days ஆயிடுச்சு. ஏன் ரெஃபர் பண்ணலன்னா அப்ரிஷியேஷன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ் இல்லை இருக்கக்கூடாது, அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 rupees மை சைடு போனஸ் இருக்குது. இந்த ஆப்போட ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணால் 482 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 482 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 43 நாளைக்கு. சரியா? ஒரு நாளைக்கு 224 ரூபா அப்படின்னு சொல்லி 9640 ரூபா தர்றதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த ஆப் வந்து 43 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 9640 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை நாள் இந்த ஆப் ரன் ஆகாது. 43 நாள் அப்படின்னு காட்டும்போது இந்த ஆப் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30 to 35 days ரன் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ ஒரு 1 monthனே வச்சுக்குவோமே. அப்போ எதுக்கு நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டார்டிங் 482, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் லெவலில் ஃபஸ்ட்டு பிளானை வாங்கினா நீங்கள் VIP 1 ஆயிடுவீங்க. VIP 1 ஆனால் தான் நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆடரில் நீங்கள் வாங்க முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரி, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிளானை வாங்கியே ஆகணும். அடுத்த ஒரு 1860, 4575 இதெல்லாம் நீங்கள் வாங்கவே தேவையில்லை. ஏன்னா இதில் போடுற அமௌண்ட் உங்களுக்கு 0, ஒரு ரூபா கூட வராது. சரியா? ஸோ அதனால் இதில் நீங்கள் 482 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி சொல்கிறேங்கிறத கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேல்யூ ஆடரில் பார்த்தீங்கன்னா 285 பே பண்ணிங்க அப்படின்னா 1 டேலேயே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 436 rupees வந்துடும். அதாவது இன்றைக்கி நீங்கள் 12:30 மணிக்கு நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு 12:30 மணிக்கு கரெக்டாக 24 hours உங்களுக்கு இந்த 436 ஆட் ஆயிரும். நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷனில் 291 இருக்குது. இதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 hours உங்களுக்கு 442 ரூபா வருது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 482 ரூபா, வேல்யூ ஆடடில் 285 ரூபா, அப்புறம் அப்ரிஷியேஷனில் 291 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1058 ரூபா வருது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாயினிங் போனஸ் வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அதை லெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா 1008 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 1008 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ ஆர்டரில், அதாவது இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு 436 ரூபா வந்துடுது. அண்ட் அப்ரிஷியேஷனில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கே 442 ரூபா வந்துடுது. ஸோ உங்கள் ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா. இதில் என்னோட சைடு போனஸ் வந்து நான் 100 ரூபா தரேன். ஸோ உங்களோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தாங்க. எந்த ஒரு ஆன்லைன் ஆப்லேயே ஒரு 30 ரூபா கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 30 ரூபா தான் ரிஸ்கில் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் இன்னும் இதில் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இப்போ நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 50 ரூபா இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1008 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். சரி, 1008 ரூபான்னு போட்டு ரீசார்ஜ் நோ அப்படின்னு சேனல் வந்து இதில் 200 to 50,000 இருக்குல்ல, அதில் பண்ணிங்கன்னா இது ரீடைரக்ட் ஆகி போகும். வெயிட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஃபோன்பேவை வந்து யூஸ் பண்ணோன்னா யூடிஆர் அக்கௌண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது எதுக்குங்க, நம்ம பேடிஎம்லேயே பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நமக்கு வந்து பேடிஎம் தான் பெஸ்ட்டு. ஸோ கிளிக் ஹேர் டு ஓப்பன் பேடிஎம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி பேடிஎம்க்கு போகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் விட்ரா. சரியா? விட்ரா எப்படி பண்ணுறதுனா, ஹோம் பேஜ்லேயே டெபாசிட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது பக்கத்துலேயே விட்ரா இருக்குல்ல, இதில் போனீங்க அப்படின்னா இதில் மினிமம் விட்ரா வந்து 200 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு விட்ராடுங்க. விட்ரா டைம் என்னென்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். விட்ரா டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, 3% தான். சரியா? அண்ட் இதில் டாஸ்க்குக்கும் உங்களுக்கு ரிவார்டு தராங்க. நீங்கள் 5 மெம்பரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees உங்களுக்கு கிடைக்கும் இதிலேருந்து. இதுவே 10 மெம்பரை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபா கிடைக்கும் ரிவார்டு இமீடியட்டாக. 50 மெம்பரை ரெஃபர் பண்ணால் 1000 ரூபா கிடைக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாஸ்க்கு கமிஷனும் இருக்குது. சரி, இன்வைட் கமிஷனும் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவலிருந்து உங்களுக்கு 42% கமிஷன் கிடைக்கும். செகண்ட் லெவலிருந்து 5% கமிஷன் கிடைக்கும். தேர்ட் லெவலிருந்து 1% கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். இந்த ஆப்போட லிங்க்கும் வந்து நம்ம கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மட்டும்தான். சரியா?
ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு, வேல்யூ ஆடடில் ஃபஸ்ட்டு, அப்ரிஷியேஷனில் ஃபஸ்ட்டு டே அமௌண்ட் போட்டுங்க, செகண்ட் டே போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறீங்க, அதுக்கு மேலே வர்றது ப்ராஃபிட். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு ஓகேனா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண லிங்க்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து லாங் டர்ம் ஆப்ஸும் போட்டுட்ருக்கோம், ஆக்டிவிட்டி பேஸ்டு எல்லா டைப்பும் போட்டுட்ருக்கோம். இன்கேஸ் எதுவும் ஆப் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.